அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். குவைத் தீ விபத்தில் பலியான இந்தியர்களின் உடல்கள் கொச்சி விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான முழு விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சரவணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சரவணன், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழர்கள் 7 பேரினுடைய உடல் உட்பட 31 பேரினுடைய உடல் தற்பொழுது கொச்சி விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டு அவர்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழகத்தைச் சேர்ந்த ராமநாதபுரம், தஞ்சாவூர், கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட இந்த மாவட்டங்களை சேர்ந்தவர்களுடைய உடல் ஆம்புலன்ஸ் மூலமாக சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த நடவடிக்கைக்காக உடல்களை பெற்று அங்கிருந்து சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைப்பதற்காக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உட்பட அரசு அதிகாரிகளும் அங்கு விரைந்திருக்கிறார்கள். அதே போல கேரளாவைச் சேர்ந்தவர்கள் 23 பேருடைய உடல் அங்கே ஒப்படைக்கப்படுகிறது. மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் உட்பட அமைச்சர்கள், அரசு உயரதிகாரிகள் அங்கே இருக்கிறார்கள். அங்கிருந்து அங்கே சொந்த ஊர்களுக்கு அந்த உடல்கள் எல்லாமே உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு கொண்டு செல்லப்படுகிறது. தமிழகத்தில் மொத்தமாக 7 பேர். ராமநாதபுரம் அடுத்த தென்னவனூர் பகுதியைச் சேர்ந்த கருப்பண்ணன் ராம் என்பவர், இவர் குவைத் நாட்டில் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்து வந்தார். அந்த குவைத் நாட்டில் மங்காஃப் நகரில் அந்த அடுக்குமாடி குடியிருப்பு தீ விபத்து ஏற்பட்ட அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தான் அவர் வசித்து வந்தார். அங்குதான் அதிகமாக கேரளாவைச் சேர்ந்தவர்களும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களும் தான் அதிகமாக அங்கு வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த தீ விபத்தில் இந்த கருப்பண்ணன் ராமு உயிரிழந்திருக்கிறார். அதே போல விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்த முகமது ஷெரீப் என்பவர் கடந்த 14 வருடமாக மெட்டீரியல் ஸ்டீல் சில்வர் கம்பெனியில போர்மனாக அங்கே பணியாற்றி வந்துள்ளார். இந்த குவைத்தில் நடந்த இந்த தீ விபத்தில் ஏற்பட்ட அந்த கட்டிடத்தில் தான் அவர் வசித்து வந்திருக்கிறார். அதே போல முகமது ஷெரீஃபை தொடர்ந்து தொடர்பு கொள்ள முடியாத நிலையில், இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து தொடர்ந்து தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் தான் இது குறித்து அவருடைய விவரங்களை பெற்று அதிகாரிகள் அங்கே விசாரணை செய்ததில் அவர் உயிரிழந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது.